Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கடை டேஸ்ட்ல நமக்கு ரொம்ப ஈஸியா வீட்லயே காரசேவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் மட்டும் மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரா அரைக்காம கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸில அரைக்காம நீங்க இடிச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா முழுசா இருக்க கூடாது. இப்போ இதே மிக்ஸி ஜார்ல 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸா இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மாவு பிசையறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு கடலை மாவு இதல சேர்த்துக்கிறேன். நல்லா கப் ஃபுல்லா கடலை மாவை அழுத்தி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துக்கிற கப்போட சைஸ் வந்து 250 மில்லி. மாவை நான் வந்து சலிச்சு எடுத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின பச்சை அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலும் எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகம் இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கிறேன். அரைச்சிருக்கிற பூண்டு மிளகாய் அந்த விழுதையும் சேர்த்துட்டு 2-3 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து காரசேவை கொஞ்சம் காரசாரமாக பண்ணுறேன். அதனால தான் 3 வரமிளகாய் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மிளகாவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். நம்ம முறுக்குக்கு பிசைறதை விட கொஞ்சம் லூஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இதுக்கு பிசையும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசையணும். அப்போ தான் காரசேவ் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும். மாவு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டா ப்ரெஸ் பண்ண முடியாது. கை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா காரசேவ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு அச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வச்சு நல்லா அப்படி தேக்க அழகாக எண்ணெயில் வந்து விழுந்துடும். நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு கடையில் கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு கரண்டி ஜல்லி கரண்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம பண்ணலாம். ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கண்ணு கரண்டியில் வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இப்படி இருந்தோம்னா அப்படியே அழகாக வந்து இப்படி கீழே விழ ஆரம்பிச்சிரும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மிளகு சீரகமெல்லாம் நம்ம வந்து கொரகொரன்னு அரைச்சி சேர்க்கணும்னு சொல்கிறதும் இதுக்காக மட்டும்தான். அந்த ஹோல்ஸில் வந்து அடைச்சிக்க கூடாது. பூண்டு மிளகாவும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துதோம், அதனால தான். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் முறுக்குழால மாவு இது போல் பிசைஞ்சதுக்கப்புறமா போட்டு முறுக்கு மாதிரி கூட நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காரசேவ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடி கரண்டில் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். எண்ணெயே இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு காரசேவ் வந்து சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் அந்த மாதிரி கண்ணு கரண்டில் வச்சு அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதிக மாவில் வந்து செய்ய முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து செய்யறதுக்கு. அதே கொஞ்சமாக இந்த மாதிரி நான் சொன்ன அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா சூப்பராகவும் இருக்கும். காரசேவ் கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ரொம்ப சூப்பராக வரும். காரசேவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். முறுக்கு குழால நம்ம போட்டு முறுக்கு மாதிரி செய்யும்போது அது முறுக்கு மாதிரி தான் நமக்கு தெரியும். அதே நான் சொன்ன மாதிரி கண்ணு கரண்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் விற்கிறது போலவே காரசேவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 கப் கடலை மாவு எடுத்திருந்தேன், 1/4 கிலோ அளவுக்கு. ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ரேட். அதே மாதிரி வீட்லேயே நம்ம செய்யும் போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாராட்டு நமக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ண அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் எல்லாருமே. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரசேவ் பொறுத்த வரைக்கும் குடிக்கவே குடிக்காது. பாருங்கள், சுத்தமாக எண்ணெயே இருக்காது. நான் சொன்ன அதே அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெறும் மிளகு மட்டும் போட்டு கூட நம்ம வந்து காரசேவ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சாப்பிடவே அவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும். கட்டன்னு இல்லாமல் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.